தேவையில்லாத ஆணி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ வந்து எழில வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி பாக்கியா சொன்னது. அதாவது பாக்கியாவுடைய எண்ணம் இப்போ எதுக்காக நான் அனுப்புனேன் அப்படிங்கிற காரணத்தை நீங்கள் சொல்லிட்டாங்க. நமக்கு தெரிஞ்ச காரணம் தான் என்னென்னா, இந்த வீட்டில் இருந்தால் ஈஸ்வரி வந்து போட்டு படாத பாடு படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த பாட்டிக்காக தன்னைத்தானே மாற்றிக்கிட்டு தன்னுடைய கனவை வந்து விட்டு கொடுத்து ஒரு குழந்தையை பெற்றுப்பார். அவர் இன்னொரு வேலைக்கு போயிடுவார். இங்கே வந்து வீட்டை விட்டு போனால் அவர் வந்து எல்லாம் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனத்தை உலகத்தில் எங்கேயாச்சும் பார்த்ததுண்டா ஒரு ஆனர் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இப்போ அவரோட வாழ்க்கையில் அவருக்கு என்ன தேவைன்னா, க்ரியேட்டிவான மைண்ட் ஸ்பேஸ் தேவை. பல கதைகளை எழுதணும், பல டேரக்டர்ஸை போய் பார்க்கணும், பல ப்ரொடியூசர்ஸை போய் பார்க்கணும், எங்கேயாச்சும் இந்த கதையை வந்து விற்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணணும். இப்போ வீட்டை விட்டு வெளில அனுப்புனா கை குழந்தையோட மனைவியை வச்சுக்கிட்டு, இப்போ வந்து முன்னாடியாச்சும் மனைவி ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி காப்பாங்க பழைய அமிர்தா இருந்த போதெல்லாம். இப்போ கடத்தில் அமிர்தாவை டம்மி பாவாங்கிற மாதிரி ஆக்கி வச்சுருந்தாங்க. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ வந்து ஒரு வீடு பிடிக்கணும். ஹோட்டல் ரூமில் தங்க முடியாது இத்தனை நாளுக்கு. ஒரு வீடை பிடிக்கணும். அந்த வீட்டுக்கு என்ன பண்ணணும்னா வந்து வாடகை கட்டணும், அட்வான்ஸ் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறமா ஒரு வேலைக்கு போகணும். ஏன்னா மாத செலவுகள் இருக்குது. இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு இப்போ வேலைக்கு போகிறதுக்கு அவர் இந்த வீட்டிலேருந்தே வேலைக்கு போயிருக்கலாமே. இப்போ அவர் என்ன பண்ண போகிறாரு, எங்கேயோ வந்து பார்ட் டைம் வேலை பார்த்து, இல்லை வந்து ஒய்ஃப் போய் அவங்க தனியாக ஒரு வேலையை பார்த்து 2 பேரும் காசு பத்தலைன்னு ஒரு சோகத்தில் இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து அவர் க்ரியேட்டிவாக எங்கே யோசித்து எழுதி ஒரு ப்ரொடியூசரை போய் பார்க்க, இவரே வந்து அன்றாட வாழ்க்கைக்காகவே வந்து ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சாருன்னா எப்படி போய் ப்ரொடியூசரை பார்ப்பார்? நீங்கள் வளரும் பொழுது, நீங்கள் ஒரு பிஸ்னஸாக ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் கூடவே இருந்து உதவின பையனை இப்போ வெளில போட அயோக்கிய ராசிகளும் துரத்தி விட்டுட்டு, எதுக்காகன்னு கேட்டால் வந்து உங்கள் மாமியாருக்காகன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அனுப்பியிருக்க வேண்டியது, நீங்கள் ஊருக்கு போங்க அத்தை, இன்னொரு தடவை என் பிள்ளைகிட்ட அதை பற்றி கேட்காதீங்கன்னு சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி ஒரு முட்டாள் அம்மாவாக இப்படி இருக்க முடியுமாங்கிறது நமக்கு புரியவும் இல்லை. இந்த மாதிரி ஒரு லாஜிக்கை எப்படி யோசிச்சாங்கிறதும் தெரியவும் இல்லை. இதுக்கு நடுவில், இந்த முட்டாள்தனங்களுக்கு நடுவில் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து, இந்த விஷயத்தை வச்சு நம்ம ஒரு அந்த ஊர் 2 விட்டா கூத்தாடி கொண்டாட்டங்குவாங்கல்ல, அது யாருக்கு பொருந்தோம்னா அது வந்து ஒவ்வொருத்தரையும் கோபிக்கு தான் பொருந்தும். இனியாவுக்கும் பாக்கியாவுக்கும் இடையில பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வந்து ஏதோ ஃபோனை யூஸ் பண்ணுறாங்களோ, ஏதோ பெரிய சண்டை வந்துச்சு. உடனே இனியா வீட்டுக்கு கூட்டு போயிட்டார். அப்புறம் கல்யாணம் முடிஞ்சோடனே அவங்க தாத்தாவை கூட்டு போனார். அப்புறம் வந்து இவரை வீட்டை விட்டு வெளில போக சொன்னாங்க. இவர் அப்பாவாக போகிறாரு, ப்ரெக்னென்ட் ஆகிட்டார். மனைவி 50 வயசுலன்னு உடனே அவங்க அம்மாவை கூட கூட்டு போனார். இப்போ என்ன பண்ண போகிறாரு? இப்போ வந்து உடனடியான விஷயம் தெரிஞ்சு, இனியா மூலமாக தெரிஞ்சு, நேராக போய் எழில பார்த்து, ஒரு கை குழந்தைய வச்சு நீ எங்கடா இருப்ப, வீடு இல்லாமல் எப்படி இருக்க முடியும், நீ ஒரு வீடு பார்க்க வரைக்கும் ஹோட்டல் ரூமில் தங்குறதெல்லாம் சேஃபா, அதெல்லாம் நல்லதா, குழந்தைய வச்சுட்டு, அதனால் அதெல்லாம் ஒத்து வராது, நீ என் கூட என் வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே ராதிகா, ஒன்னே இந்த வீட்டை நான் எதுக்கு வச்சிருக்கேன்னு தெரியாமல் இருக்கேன், ஏற்கனவே நீ வந்து ஒரு 2 பெட்ரூம் வீடாக குட்டி வீடாக எடுத்து வச்சிருக்கிற, நம்ம ஒரு பெரிய வீடை நான் வாங்கி வச்சிருந்தேன், அந்த வீட்டை விட்டு இங்கே கிடக்கிறோம், என்னதான் நினச்சிட்டு இருக்கோம் மனசில், அவங்க காரி துப்புனாலும் சரி, இனிமேல் எழில் இங்கே தான் இருக்க போகிறேன்னு சொல்ல. இதுக்கு நடுவில் வந்து அமிர்தாவுடைய மனசில் வேற வந்து பாக்கியா தான் துரத்தி விட்டாங்கன்னு, பாக்கியா என்ன காரணத்துக்காக துரத்தினாங்கிறது இல்லாமல் வேற ஏதோ ஒரு கதையை கொண்டு போய் அந்த பக்கம் ஒரு நெகட்டிவான விஷயங்கள். இதில் வீட்டிலேருந்து எதிர்த்த வீட்டில் தான் இருக்காரு எழில் அவங்க அம்மா மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கோவமாயிட்டார். இல்லை அமிர்தா வந்து கோவமாயிட்டாங்கன்னு காமிச்சு, அவன் என்ன புரிஞ்சுப்பான் ஒரு நாள் அப்படின்னு ஒரு ட்ராமாவை போட்டு இந்த பக்கம் பாக்கியா கண்ணை கசக்கிறது, செய்ய வேண்டியதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு, இன்றைக்கும் ஈஸ்வரி அவ்வளோ ஓவராக பேசி ஓ மேலே தான் தப்புங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்பயும் கேட்டுட்டு பெப்பேன்னு நின்றுட்டு இருக்காங்க பாக்கியாவெல்லாம் நம்ம என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது சொல்லுங்கள். தேங்க்யூ.